மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே, எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? மீண்டும் மழை தொடங்கிவிட்டது. என்ன எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். புயல் ஆபத்துகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன எல்லோரும் விழிப்புடன் இருக்க வேணும், கவனமாக இருக்கணும், குழப்படி பண்ணக்கூடாது. என்ன அம்மா அப்பாவோட சொல்லு கேட்டு நல்ல பிள்ளைகளாக நடக்கணும். நீங்கள் எப்பவும் நல்ல பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள், அதே நேரத்தில் எந்த விதமான குற்றமற்ற பிள்ளைகள். நீங்கள் சும்மா குழப்படி பண்ணுவீங்களே தவிர எதையும் திட்டம் போட்டு செய்கிறது இல்லை. என்ன அவங்க நல்ல பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள். ஆனால் துடினங்களை கொஞ்சம் குறைச்சி கொள்ள வேணும். என்ன பொம்பளை பிள்ளைகளோ ஆம்பளை பிள்ளைகளோ என்ன குழப்படி செய்கிறத குறைச்சிட்டு அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு நடக்க வேண்டும். அம்மாவுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு படியண்டா படிக்க வேணும். சரிதானே? அம்மாவோட இல்லை நான் படிக்க மாட்டேன், இதான மாட்டேன், அப்பாவோட சண்டை பிடிக்கக்கூடாது. நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். படிப்பு முக்கியம். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பேன், படித்தவரால் தான் நல்லா வாழ முடியும். அம்மா அப்பா இருக்கும் வரையும் எங்களுக்கு எல்லாம் செய்து தருவார்கள். அம்மா அப்பா இல்லாத காலத்தில் நாங்கள் கஷ்டப்பட வேண்டி வரும். படிக்காவிட்டால், படித்தால் எல்லாமே வரும். ஏன்னா படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும், வேலைக்கேற்ற சம்பளம் கிடைக்கும், சம்பளத்துக்கு ஏற்ப நீங்கள் வடிவாக வாழலாம். யார் யார் படிப்பை குறைக்கிறார்களோ படிக்காம விடுறார்களோ ஒரு கடினமாக சாகும் வரையும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பணக்காரராக இருந்தாலும் கோடீஸ்வரர் பிள்ளைகளாக இருந்தாலும் படிக்க வேணும். படிக்காட்டி நீங்கள் கோடியாக வச்சுருந்தாலும் ஆனால் சமுதாயத்தில் போகும்போது வெக்கப்படுவீங்க. ஐயோ நான் படிக்கலையேன்னு கவலைப்படுவீங்க. என்ன வெளியில் காட்ட மாட்டீங்க. ஒரு மீட்டிங் நடக்கிற நேரம் உங்களை பேச விட்டால், ப்ரெசன்டேஷன் செய்ய விட்டால் என்ன நீங்களாம் டைலாம் அடித்து ஸ்மார்ட்டாக போவீங்க. ஆனால் நீங்கள் படிச்சிருந்தால் சிங்களத்தாலேயோ இங்கிலீஷாலேயோ அல்லது தமிழாலேயோ திறமாக பேசுவீர்கள், எல்லாரையும் கவருவீர்கள். என்ன வடிவாக பண்பாக நடக்க முடியும், பெருமையாக நடக்க முடியும். ஆனால் படிக்காவிட்டால் இதெல்லாம் வராது உங்களுக்கு. ஆகவே நீங்கள் வெக்கப்படுவீங்க. பணம் இருந்தாலும் வெக்கப்படுவீங்க. ஏன் நான் படிக்காம விட்டுட்டு நீ மற்றவர்களால் நானும் வடிவாக ஸ்பீச் பண்ணி அறிவுள்ள நடக்க முடியாமல் இருக்கேன்னு கவலைப்படுவீங்க. ஏன்னா இருக்கிற சொத்துக்களை கூட படிக்காவிட்டால் கவனமாக உங்களால் பாதுகாக்க முடியாது, அதை பெருக்க முடியாது. என்ன பிள்ளைகள்? ஆகவே படிப்பு மிக அவசியமானது. என்ன மலைகளுக்குள்ளே நினையக்கூடாது, என்ன குழப்படி பண்ணக்கூடாது, வீரம் காட்டக்கூடாது. நீங்களாம் வீரர்கள். என்ன பாப்பம் செய்து பார்ப்போம், பாடா மச்சான் அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு வெளிக்கிடுவியல். வெள்ளம் பார்க்க போவியல், வெள்ளத்துக்குள்ளே இறங்க பார்க்க போவியல், செல்வி எடுக்க வெளிக்கிடுவியல். என்ன வேண்டாம். நீங்களாம் நல்ல பிள்ளைகள், அம்மா அப்பாட சொல்ல கேட்டு கவனமாக நடக்க வேண்டும். ஏன்னா ஓகே, இன்றைக்கு நாங்கள் படிக்க வருவோம். ஏன்னா இன்றைக்கு நாங்கள் வரலாறு பார்க்க இருக்கின்றோம். வரலாறுல நாங்கள் இறுதியாக என்னத்தை நாங்கள் பார்த்த நாங்கள் ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு? அடிக்கடி ஞாபகப்படுத்தி பார்க்கணும். சார் சொல்கிறாரே, அம்மா அப்பா சொல்கிறாங்களே, டீச்சர் சொல்கிறாங்களே என்று சொல்லி கடமைக்கு படிக்கக்கூடாது, அறியேண்டதுக்கு படிக்கக்கூடாது. என்ன கண்டிக்கிறாங்கன்னு சொல்லி படிக்கக்கூடாது. நீங்கள் மனம் வைத்து படிக்க வேணும், விரும்பி படிக்க வேணும். அதான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன். சந்தோஷமாக இருந்தால்தான் எதுவுமே சிறப்பாக நடைபெறும். முதல்ல நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? பெற்றோருடைய, ஆசிரியருடைய, மூத்தருடைய சொல்ல கேட்டு நடக்க வேண்டும். என்றைக்கு சொல்ல கேட்காமல் நீங்கள் இருக்கிறீங்களோ அன்றைக்கு பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும். உங்களுடைய சந்தோஷங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். அம்மா அப்பாவுக்கும் சந்தோஷம் இல்லாமல் போகும். எனவே எந்த வேலையும் சிறப்பாக இடம்பெறாது. அம்மா அன்றைக்கு கோவிச்சுட்டு இருந்தால், அம்மா துக்கப்பட்ட, அம்மா வேதனைப்பட்ட, அன்றைக்கு சமையல் டேஸ்ட்டாக இருக்காது. நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா சந்தோஷமாக இருந்தால் அன்றைக்கு சமையல் சாப்பாடெல்லாம் வேலை டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே போன்று தான் நீங்களும் சந்தோஷமாக இருந்தால் தான் முடிவு படிப்பீங்க. மனம் வைத்து படிக்க வேண்டும். படிப்பது தான் மனதில் பதியும். ஏனோ தானோ மற்றவருக்காக மற்றவர் பேசுகிறன்றதுக்காக வேண்டி படிக்க வெளிக்கிட்டீங்கன்னா அது இந்த காதுக்குள்ளால் போய் அந்த காதுக்குள்ளால் போயிடும். ஆகவே சந்தோஷமாக படிக்கணும். ஓகே, ஆகவே நாங்கள் என்ன செய்தோம்? உலகம் முதலாம் உலக யுத்தம், ரெண்டாம் உலக யுத்தம் படித்து முடிந்து அது பிறகு அக்கிநாடு ஸ்தாபனமும் படிச்சிருக்கிறோம். இப்போ படித்த இறுதி இன்றைக்கு அக்கிநாடு ஸ்தாபனத்தோடு இந்த உங்களுடைய சிலபஸ் முடியுது.
அப்போ ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தினுடைய நாங்கள் பார்த்தோம். ஐக்கிய நாடு ஸ்தாபனம் என்றால் என்ன, அது எப்போது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது, அது ஆரம்பிக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன, அதனுடைய பணிகள் என்ன, அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்காக அமைக்கப்பட்ட சபைகள் என்ன. 6 சபைகள் அமைக்கப்பட்டன. என்ன பொதுச்சபை, என்ன பாதுகாப்பு சபை, நம்பிக்கை பொறுப்பு சபை, சமூக பொருளாதார சபை, சர்வதேச நீதிமன்றம், என செயலகம் என்று சொல்லி 6 சபைகள் அமைக்கப்பட்டன. அந்த 6 சபைகள் ஊடாக மேலும் பல்வேறு நிறுவனங்கள் சபைகளை இணைத்து கொண்டு இந்த ஐக்கிய நாடு ஸ்தாபனம் தனது பணியை வெற்றிகரமாக செயற்படுத்தி வந்தது. ஆனாலும் என்ன நடந்தது, இன்றைக்கு அது பலவீனம் மிக்க ஒரு சபையாக மாறிவிட்டது. எனவே 3ஆம் உலக யுத்தத்தினுடைய விளிம்பில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்ன என்று நானும் சொல்லி அதை முடித்தேன். நாங்கள் என்ன அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஐக்கிய நாடு ஸ்தாபனத்துடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்த்து முடிப்போம். அப்போ ஐக்கிய நாடு ஸ்தாபனத்துடைய பலமாக ஆரம்பத்தில் தான் அவை காணப்பட்டன. இன்றைக்கு அது பலவீனமான சபையாக மாறிவிட்டது. அதற்கான காரணங்கள் என்னென்று இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அப்போ ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் பலம் அல்லது வெற்றி என்று நாங்கள் நோக்கும் போது ஐக்கிய நாடு ஸ்தாபனம் ஆரம்பத்திலேயே சிறப்பாக இயங்கியது. எல்லா நாடுகளும் அந்த ஐக்கிய நாடு சபையினுடைய அங்கத்துவ நாடுகள் எல்லாம் ஐக்கிய நாடு ஸ்தாபனத்துக்கு மதிப்பளித்து ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தை தங்களுடைய தலைமை ஸ்தாபனமாக கொண்டு ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தினுடைய கருத்துக்களுக்கு கவனமாக செவிமடுத்து என்ன அதை உள்வாங்கி செயற்பட தொடங்கின. எனவே ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தால் வெற்றிகரமாக இயங்க முடிந்தது. ஐக்கிய நாடு ஸ்தாபனம் என்ன ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தில் இருந்த அத்தனை உறுப்பு நாடுகளும் ஒற்றுமையாகவும் ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தினுடைய கருத்துக்களுக்கு செவிமடுத்து அதை செயற்படுத்துகின்ற நாடுகளாகவும் இருந்தன. எனவே ஐக்கிய நாடு ஸ்தாபனம் ஆரம்பத்தில் வெற்றிகரமாக இயங்கியது. அப்போது ஏற்பட்ட பல்வேறு நெருக்கடிகள் என்னும் போது நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட பல்வேறு நெருக்கடிகளை அவை சமாதானமாக பேச்சுவார்த்தைகள் மூலம் வெற்றிகரமாக தீர்த்து வைத்தது. உதாரணமாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே ஏற்பட்ட அடிக்கடி மோதல்கள். அமெரிக்கா உங்களுக்கு தெரியும் ஜனநாயக சோசலிச பொருளாதாரத்தை கொண்ட நாடு. ரஷ்யா சமவுடைமை பொருளாதாரத்தை கொண்ட நாடு என்ன. ஆகவே ரெண்டும் எதிரெதிரான கொள்கைகளை கொண்ட பொருளாதார கொள்கைகளை கொண்ட நாடுகளாகும். ரஷ்யா தன்னுடைய பக்கத்தில் நாடுகளை சேர்ப்பதற்கான போட்டிகளிலும் தந்திரோபாயங்களிலும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டது, தன்னுடைய பக்கமாக நாடுகளை சேர்த்து கொள்வதற்கு. அதே நேரத்தில் அமெரிக்கா என்ன தன்னுடைய பக்கமாக எனது ஜனநாயக முதலாளித்துவ பொருளாதார கொள்கை கொண்டது ஐக்கிய அமெரிக்கா. எனவே ஐக்கிய அமெரிக்கா தான் உலகின் பெரிய வல்லரசு நாடு என்ற அடிப்படையில் அது தன்னுடைய பக்கமாக உலக நாடுகளை சேர்க்கின்ற நடவடிக்கைகளில் அதுவும் தந்திரோபாயமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தன. இதற்காக நாங்கள் முன்னுக்கு பார்த்துருக்கிறோம் என உளவு நிறுவனங்களை, இரகசிய படைகளை என மற்றது பல்வேறு உதவி என்ற அடிப்படை உதவி திட்டங்கள் மூலம் தந்திரோபாய நடவடிக்கைகளை மேற்கொண்டு தன்னுடைய பக்க நாடுகளை இழுத்து கொண்டிருந்த தன்னுடைய அணியில். அப்போ உலகம் 2ஆம் உலக யுத்தத்தின் பின்னர் 2 அணிகளாக பிரிந்தன. ஒன்று ரஷ்யா பக்கமான சமவுடைமை பொருளாதார அணியாகவும், இன்னொரு பக்கமாக முதலாளித்துவ ஜனநாயக முதலாளித்துவ பொருளாதார அணியாகவும் ஐக்கிய அமெரிக்கா. அப்போ 2 முகாம்கள் அல்லது அணிகள் உலகில் 2ஆம் உலக யுத்தத்தில் தோன்றின. எனவே ஒவ்வொரு அணியும்
அலியனுடைய இங்கே அமெரிக்கா, அங்கே ரஷ்யா தங்களோட பக்கம் நாடுகளை சேர்த்து தங்களுடைய பொருளாதார பலத்தை அதிகரிப்பதற்கும் அதே நேரத்தில் உலகில் தான் வல்லரச நாடு, தான் முதலாவது நாடு என்பதை நிரூபிப்பதற்குமான முயற்சிகளில் போட்டிகளில் இறங்கி செயற்பட்டன. இதற்காகத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், இரகசிய படைகளை, உளவு படைகளை மற்றும் படைபலம் மற்றது பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் என்ற அடிப்படையில் நாடுகளுக்கு பல்வேறு உதவிகளை நலத்திட்டங்களை வழங்குவதன் மூலம் தங்களுடைய பக்கமாக சேர்ப்பதற்கான பல்வேறு தந்திரோபாயமான நடவடிக்கைகளில் 2 அணிகளும் ஈடுபட்டன. எனவே அவை என்ன செய்தன? அந்த ஆயுதங்களை பயன்படுத்துவதை தவிர்த்து கொண்டு இப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தங்களுடைய பக்கமாக நாடுகளை இழுத்து கொள்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டன. எனவே ஆயுதமேந்தாமல் ஆனால் போட்டி போட்டு மறைமுகமாக சண்டையிட்டு கொண்டிருந்தன. நேரடியாக சண்டை பிடிக்காமல் மறைமுகமாக. அப்போ நேரடியாக சண்டை என்றாலும் பேச்சுவார்த்தைகளாகத்தான் அந்த சண்டைகள் இடம்பெற்றன. நீங்கள் சண்டை பிடிக்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் மூலம் உங்களோட நண்பரோடையோ இல்லை அம்மாவோடையோ அப்பாவோடையோ சண்டை பிடிக்கிற மாதிரி, நான் படிக்க மாட்டேன், நீங்கள் என்ன செய்வீங்க, 7 மணி செய்யுங்க, நான் படிக்க மாட்டேன், சண்டை பிடிப்பீங்களா அடிக்கடி. நான் சாப்பிட மாட்டேன், பொம்பளை பிள்ளை, நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு அது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், இப்படி சண்டை பிடிக்கிற மாதிரி இந்த நாடுகளில் பேச்சுவார்த்தைகள் மூலமாக தங்களுடைய சண்டைகளை பிடித்து கொண்டனர். ஆயுதங்களை பயன்படுத்தவில்லை. எனவே இதை சொல்வது பனிப்போர் அல்லது கெடுபிடி யுத்தம். அப்போ என்னவாறு பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஆயுதமேந்தாமல் தங்களிடையே சண்டையிட்டு கொண்டதை பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம் அல்லது வேறு நடவடிக்கைகளாக இருக்கலாம். தங்களுடைய மோதல்களை ஏற்படுத்தி கொண்ட நடவடிக்கைகளை பனிப்போர் அல்லது கெடுபிடி யுத்தம் என்று அழைக்கப்படும். அப்போ இந்த 2 அணிகளும் அடிக்கடி இந்த பனிப்போர் அல்லது கெடுபிடி யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தன. இது 3ஆம் உலக யுத்தத்திற்கு வழிவகுப்பதாக இருந்தது. ஆயுதமேந்தி போர் புரியக்கூடிய நிலைக்கு இந்த பனிப்போர் கொண்டு சென்றது. எனவே ஐக்கிய நாடு ஸ்தாபனம் என்ன செய்கிறது? அதில் தலையிட்டு 2 அணிகளுக்கும் இடையிலே போர் ஏற்படாதபடி, மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்பட்டு உலகம் அழிந்து சாம்பலாகாதபடி இந்த 2 நாடுகளுக்கு இடையிலே அடிக்கடி பேச்சுவார்த்தைகளை நடத்தி தன்னுடைய அதிகாரிகளை கொண்டு 2 நாடுகளுக்கும் இடையே அவங்க 2 நாடுகளுக்கும் அனுப்பி தூதர்களை அனுப்பி சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு இந்த 2 அணிகளுக்கும் இடையே யுத்தம் ஏற்படாமல் தடுத்து வந்தது இந்த ஐக்கிய நாடு சபை. இந்த வகையில் அது அதனுடைய பலமாகவோ அல்லது வெற்றியாகவோ கருதப்படுகின்றது. இது ஒன்று. சரியா பிள்ளைகள்? 2வது என்ன நடந்தது? இந்த சுயஸ் கால்வாய் என்ற ஒரு பிரச்சனை உருவான. சுயஸ் கால்வாய் என்ற உங்களுக்கு தெரியும் தானே? இந்த சுயஸ் கால்வாய் என்பது என்ன? செங்கடலையும் அங்கால சுயஸ் கால்வாய் இல்லை, இதையும் அங்கால மத்திய கடலையும் இணைப்பதற்கான கால்வாய் தான் இந்த சுயஸ் கால்வாய். செங்கடலையும் மத்திய கடலையும் இணைப்பதற்கான. இங்கே உலகப்படத்தில் நீங்கள் பார்த்திருக்கலாம் என்ன பிள்ளைகள்? அப்போ உலகப்படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, நான் காட்டுறேன். இதை பாருங்க, இங்கே பாருங்க, இந்த படத்தில் பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க. இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்க, இந்த இருக்கிற இடம் இது செங்கடல், இதில் இருப்பது செங்கடல், இது மத்திய தரைக்கடல். அப்போ இங்கே இது மேற்கு ஐரோப்பிய நாடுகள் இதில் இருப்பது, இங்கே ஐக்கிய அமெரிக்கா, இங்கே இருப்பது ஜப்பான். நீங்கள் பார்க்கலாம், இது கிழக்கு பக்கம், இது மேற்கு பக்கம், இது மத்திய பகுதி. எனவே மத்திய நாடுகள், மத்தியில் கிழக்கு பக்கமாக இருப்பதாக மத்திய கிழக்கு நாடுகள் என்று இந்த அரபிய நாடுகளை கூறினார்கள்.
என்ன மத்திய கிழக்கு நாடுகள் என்ன சரிதானே. மத்தியில் உலகத்தை ரெண்டாக பிரிக்கும்போது மத்தியில் இருக்கின்றது. விளங்கத்தானே சரியா? இப்போ ஓகே. அப்போ இதன்படி பார்த்தோம் என்றால் இது மத்திய தரைக்கடல் என்ன, இது செங்கடல். அப்போ இங்கே கிழக்கு மேற்கிலிருந்து கிழக்கு போவதாக இருந்தால் என்ன, ஐரோப்பிய நாடுகள் வியாபாரம் செய்யவோ இல்லை ஏனைய தேவைகளுக்கோ கிழக்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு செல்வதாக இருந்தால் இப்படி ஆப்பிரிக்காவை இப்படி சுற்றி வர வேண்டி இருந்தது. இப்படி சுற்றித்தான் இங்கே இந்த நாடுகளுக்கு வர வேண்டி இருந்தது. நீண்ட தூரம் காலம் செல்லும், அதே நேரத்தில் செலவுகள் அதிகமாகும். என்ன இப்படியே சுற்றி வர வேண்டி இருந்தது. எனவே தான் என்ன நடந்தது, இது எவ்வளவு குறுகிய வழியாக செல்லலாம் என்பதை ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடித்தார்கள். இந்த சுயஸ் கால்வாய், இது எகிப்து நாடு, இங்கே பாருங்க, இது சவுதி அரேபியா, இது எகிப்து, இங்கே பாருங்க இந்த இருக்கின்ற இந்த சுயஸ் கால்வாய், இதில் இந்த மண்ணை வெட்டி விட்டால், இவ்வளவு மண்ணை வெட்டி தொடுத்து விட்டால் இந்த இடத்தை என்ன, இந்த இடத்தை தொடுத்து விட்டால் பிள்ளைகள் வரம் பாருங்க, ரைட், இந்த இடத்தை பாருங்க, இந்த இடத்தை பாருங்க பிள்ளைகள், இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா இதுதான் சுயஸ் கால்வாய். இதை இப்படி வெட்டுற, இந்த மண்ணை இப்படி வெட்டி அகற்றி இதை அப்படியே விட்டுட்டார்கள். சரியா? சரி, இந்த இடத்தை பாருங்க பிள்ளைகள், இதெல்லாம் இந்த சுயஸ் கால்வாய் வெட்டப்பட்டிருக்கிறது. இது இந்த இடத்துல பிள்ளைகளாம் ரைட், மத்திய கடலையும் இதையும் இணைத்து விட்டு சுயஸ் கால்வாய் இந்த இடமா. சரியா? இப்போ பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த சுயஸ் கால்வாய் வெட்டப்பட்ட யாரால? எகிப்திய ஜனாதிபதி அப்போது இருந்த கமால் நசீர் என்பவர்னால இது வெட்டப்பட்டு இதுண்டா. ஆகவே இப்போ போக்குவரத்து நடந்தது, போக்குவரத்து இப்போ இலகுவாக்கப்பட்டது. அப்போ இப்படி இந்த ஆப்பிரிக்காவை சுற்றி வர தேவையில்லை, இந்த சுயஸ் கால்வாய் ஊடாக போக்குவரத்து இடம்பெற்றதுனால என்ன நடந்தது, நிறைந்தளவு இந்த மேற்கில் இருந்தும் கிழக்கில் இருந்தும் போக்குவரத்து இலகுவாகவும் விரைவாகவும் செலவு குறைந்ததாகவும் செய்யக்கூடியதாக இருந்தது இந்த சுயஸ் கால்வாய் மூலம். அது என்ன செய்தார், இது யாருக்கு சொந்தமானது? இந்த எகிப்து நாட்டுக்கு சொந்தமாக இருந்தது. விளங்குதானே? அப்போ இதற்கு இந்த இதால் பயணம் செய்கிற கப்பல்கள் எல்லாம் வரி கட்ட வேண்டி இருந்தது. விளங்குதானே? இப்போ அப்போ என்ன நடந்தது, இந்த 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 எகிப்திய ஜனாதிபதியாக இருந்த நசீர் கமால் என்பவர் என்ன செய்தார், இதை மக்கள் மயப்படுத்தி விட்டார் பிள்ளைகள். மக்கள் மயப்படுத்தப்பட்டதுனால அது பல்வேறு மேற்கத்திய நாடுகளுக்கு பிரச்சனையை வழங்கியது. பல்வேறு சட்ட திட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு அங்கு விதிக்கப்படுகின்ற வரிமுறைகள் எல்லாம் அதிகரிக்கப்பட்டதுனால போக்குவரத்து செய்வது அவர்களுக்கு மிகவும் கடினமானதாக இருந்தது. ஏனென்றால் வரி கட்ட வேண்டும், பல்வேறு சட்டத்திட்டங்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். முதல் சுதந்திரமாக சென்று வந்தவர்கள் இப்பொழுது பல்வேறு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் கப்பல்களை செலுத்த வேண்டியிருந்தது, நிறைந்தளவு வரி கட்ட வேண்டியிருந்தது. எனவே இந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகள், பிரித்தானியா, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, ரஷ்யா உட்பட என ஐக்கிய அமெரிக்கா கூட இதுக்குள்ளால் இலகுவாக பயணம் செய்யக்கூடியதாக இருந்தது. அப்போ மேற்கு நாடுகள் முழுக்க அதிகளவு பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வந்தது. எனவே இதிலிருந்து தப்புவதற்கு, அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்காக என்ன நடந்தது, தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த சுயஸ் கால்வாயை கொண்டு வந்து விட்டால்
தாங்கள் எந்தவித கட்டுப்பாடுகளுக்கும் இணங்க தேவையில்லை, அடிபணிய தேவையில்லை, அதிக வரியை கட்ட தேவையில்லை, சுதந்திரமாக சென்று வரலாம் என்பதற்காக இந்த அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகள், உதாரணமாக பிரித்தானியா, பிரான்ஸ், இஸ்ரேல், இதில் இருக்கிற இஸ்ரேல் நாடு, இதில் இருக்க இஸ்ரேல், இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்த பிள்ளைகள் என்ன செய்தன? படைகளை இங்கு அனுப்பி எகிப்தை கட்டுப்படுத்தி தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு விடுவதற்கு இந்த சுயஸ் கால்வாய். ஆகவே என்னென்ன நாடுகள் அமெரிக்காவுடைய உதவியோடு பிரித்தானியா, பிரான்ஸ், இஸ்ரேல் படைகள் இந்த எகிப்துக்கு அனுப்பப்பட்டன, சுயஸ் கால்வாய் அருகே அனுப்பப்பட்டன. இதனால் போர் மூலக்கூடிய அபாயம் ஏற்பட்டது. எகிப்தும் சும்மா இருக்குமோ? எகிப்தை தாக்கினால் ஏனைய அராபிய நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் சும்மா இருக்குமோ? ஓகே, அவர்களும் போட்டிக்கு வருவார்கள், என்ன சண்டைக்கு வருவார்கள். அவர்கள் சண்டைக்கு வந்தால் இந்த மேற்கு நாடுகள் இதன் பக்கம் அமெரிக்காவோட சார்பான நாடுகள். இனி அமெரிக்கா அதில் இறங்க வலிக்கிட்டால் ரஷ்யா விடுமா? ரஷ்யா விடாது. ரஷ்யா என்ன செய்யும்? இந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு உதவும் முன்வரும். எனவே மீண்டும் உலகமாய் யுத்தம் ஏற்பட்டுவிடும் என்ற அச்சத்தினால் இந்த ஐக்கிய நாடு ஸ்தாபனம் தலையிட்டு அந்த சுயஸ் கால்வாய் பிரச்சனையும் தீர்த்து வைத்தது. இது ரெண்டாவது. முதலாவது, ரெண்டு அணிகள் முகாம்களுக்கிடையே, ஐக்கிய அமெரிக்காவும் ரஷ்யாவுக்கும் இடையே இருந்த பனிப்போர் அல்லது கடிபிடி யுத்தத்தின் மூலம் மீண்டும் உலக யுத்தம் ஏற்படாத வகையில் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஐக்கிய நாடு ஸ்தாபனம் மீண்டும் உலக யுத்தம் ஏற்படாத வகையில் தடுத்தது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த சுயஸ் கால்வாய் பிரச்சனையை சமாதான பேச்சுவார்த்தைகள் மூலம் வெற்றிகரமாக தீர்த்து வைத்தது. இது ரெண்டாவது. என்ன, சண்டைக்கு போகணும், அதே நேரத்தில் எகிப்தும் விட்டு கொடுக்க வேண்டும், என்ன தன்னுடைய சட்டத்திட்டங்களை தளர்த்தி கொள்ள வேண்டும், கெடுபிடிகளை தளர்த்த வேண்டும், அதே நேரத்தில் இதில் பயணம் செய்கின்ற ஏனைய நாடுகள் சட்டத்திட்டங்களுக்கு இணங்கி நடக்க வேண்டும் என்று சமாதான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தி, பல்வேறு சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்தி சுயஸ் கால்வாய் பிரச்சனை தீர்க்கப்பட்டது. இதுவும் ஒரு வெற்றி அல்லது அதனுடைய பலம் என்று சொல்லலாம். ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் பலம். மூன்றாவது பிரச்சனையாக நாங்கள் பார்த்தோம் என்ற பிள்ளைகள் வளைகுடா யுத்தத்தை நாங்கள் பார்க்கலாம். வளைகுடா என்பது இந்த நாடு தான், இந்த பகுதி தான். எது? இஸ்லாமிய இந்த நாட்டு பகுதி தான் வளைகுடாக்கள் என்று சொல்கின்றோம். சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், சீரியா, கட்டார், குவைத், இந்த நாடுகள் எல்லாம், எகிப்து, வளைகுடா அல்ல மத்திய கிழக்கு நாடுகள் சொல்லுகிறோம். அப்போ இதில் நடந்தது இந்த பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஈராக்குக்கும், சரியா, ஈராக்குக்கும் அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னார் பிள்ளைகள், யுத்தம் ஒன்று ஈராக்குக்கும் அடுத்தது குவைத்துக்கும் இடையே, ஈராக் குவைத் நாடுகளுக்கு இடையே, இதில் இருக்கிற ஈராக்குக்கும் குவைத் நாடுகளுக்கு இடையே எண்ணெய் நிறைந்து காணப்பட்டது. மத்திய கிழக்கு நாடுகளில் அதிக அளவு எண்ணெய் வளங்கொண்ட பிரதேசமாக இந்த ஈராக்கும் குவைத்துக்கும் இடைப்பட்ட பிரதேசங்கள் காணப்படுகின்றன. அப்போ அந்த பிரதேசத்தில் எண்ணெயை பெறுவதில் போட்டி, நான் பெரிதா நீ பெரிதாண்டு போட்டி. இன்றைக்கு உலக நாடுகளை இன்றைக்கு நிர்ணயித்து கொண்டிருப்பது இந்த எண்ணெய், நிலநெய், பெட்ரோலியம். பெட்ரோலியம் எங்கு அதிகமாக காணப்படுகிறது? இந்த மத்திய கிழக்கு நாடுகளில். எனவே அந்த பெட்ரோலியத்தை பெறுவது, நிலநெய்யை பெறுவதில் இன்றைக்கு போட்டி இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கிடையே. ஆகவே நடந்தது, ஈராக் என்ன செய்தது? பலமிக்க நாடாக இருந்தபடினால குவைத்தை ஆக்கிரமித்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து நடந்தது, எண்ணெயையும் வளத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர முனைந்தது. எனவே குவைத்தை தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்த. ஆனால் இதனால் பல்வேறு அழிவுகள் ஏற்படுத்தப்பட்டது. ரெண்டு நாடுகளுக்கும் இல்லை, ரெண்டு நாடுகளுக்கும் சப்போர்ட்டான ஆதரவான நண்பர்களான நாடுகள் ஒவ்வொரு நாட்டுக்கும் உதவி செய்ய வழிகிடும். அப்போ இது என்ன செய்யும்? உலகப்போராக மீண்டும் தோன்றிவிடும் என்பதற்காக
ஐக்கிய நாடு ஸ்தாபனம் தலையிட்டு என 2 நாடுகளுக்கு இடையிலே பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்தி என குவைத்தை ஆக்கிரமித்தது பிழை என்று நாம் சொல்லி என ஈராக்கிடம் தண்டு என அது விடுபட வேண்டும் என்று சொல்லி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஈடுபட்டு அதையும் வெற்றிகரமாக தீர்த்து வைத்தது. இந்த வளைகுடாவில் ஏற்பட இருந்த யுத்தத்தையும் வெற்றிகரமாக தீர்த்து வைத்தது. அதுவும் ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தினுடைய பலமாக கருதப்படுகின்றது. வளைகுடா யுத்தத்தை தீர்த்து வைத்தவை. அடுத்தது நாங்கள் பார்க்கலாம், இங்கே இருக்கிற கியூபா. இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற கியூபா மேற்கிந்திய தீவுகள் என்று சொல்லுவோமே. என்ன கிரிக்கெட்டில் பேர் பெற்றது இந்த கியூபா. என்ன மேற்கிந்திய தீவுகள். என்ன இங்கே நாங்கள் பார்த்தோம், இந்த கியூபா இங்கே இருக்கிறது. இங்கே என்ன பிரச்சனை ஏற்பட்டது? இந்த கியூபாவில் என்ன நடந்தது? அவங்க சோசலிச பொருளாதார கொள்கையை, சமவுடைமை பொருளாதார கொள்கையை பின்பற்ற தொடங்கியதனால், சமவுடைமை என்பது மக்களால் பேருக்கு சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைகள், கேட்க ஆசையாக இருக்கும். எல்லோருமே சமனானவர்கள், பிறப்பிலிருந்து எவ்வாறு சமனாக இருப்பதோ வாழ்விலும் சமனானவர்கள். எனவே எல்லோருமே அரசுக்கு சொந்தமானவர்கள். அரசு சொல்வதைத்தான் எல்லோரும் கேட்க வேண்டும். உழைப்பு கூட எல்லோருக்கும் சமனாக பங்கிடப்படும். யாரும் யாருக்கும் சொந்தமில்லை, எல்லோரும் பொதுவானவர்கள், எல்லோரும் அரசுக்கே சொந்தமானவர்கள். அரசு சொல்வதைத்தான் எல்லோரும் கேட்க வேண்டும். இங்கே என்னவா இருந்தாலும், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து இருக்கிற உடையிலேருந்து உங்களோட எண்ணங்கள் கூட அரசுக்கு சொந்தமானவை. கேட்கறதுக்கு ஆசையாக இருக்கும். எல்லோரும் சமனாக, உழைப்பு கிடைக்கிற வருமானம் எல்லாம் எல்லாருக்கும் சமனாக பிரித்து கொடுக்கப்படும். என்ன எல்லோருமே சமனாக வாழ வேண்டும், கேட்க சந்தோஷமாக இருக்கும். அங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, ஏழை பணக்காரன் என்பது இருக்கக்கூடாது, அங்கே அறிவுள்ளவன் அறிவற்றவன் என்பது இருக்கக்கூடாது. என எல்லோருமே சமனானவர்கள், எல்லா தொழிலும் மதிக்கப்பட வேண்டியவர்கள். நீ டாக்டராக இருந்தானே, இன்ஜினியர் இருந்தானே, என்னவா இருந்தானே, நீங்கள் எல்லாரும் சமனானவர்கள், எல்லா தொழிலும் சமனானவர்கள். அங்கே எந்தவித பாகுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்பதுதான் இந்த சமவுடைமை பொருள். உழைப்பும் எல்லோருக்கும் சமனாக பங்கிடப்படும். கேட்க ஆசையாக இருக்குது தானே, கேட்க ஆசையாக இருக்கேன்னு. ஆனால் அதை அனுபவித்து பார்த்தால் அது மிக கொடூரமானவை. இந்த சமவுடைமை என்று சொல்லிக்கொண்டு, சோசலிசம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனா, வடகொரியா, ரஷ்யா, ஈரான் இப்படியான நாடுகளில், கியூபா இப்படியான நாடுகளில் மக்கள் அங்கு அடக்கி ஆளப்படுகின்றார்கள். மக்களுடைய கருத்துக்கள், சுதந்திரங்கள், மக்களுடைய உரிமைகள் எல்லாம் பொதுவுடைமை என்ற ரீதியில் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தூய பொதுவுடைமையை இன்றைக்கு உலகத்தில் எங்கும் நாங்கள் காண முடியாது. மக்கள் எல்லோரும் சமனானவர்கள், உழைப்புகள் எல்லாம் சமனானவை என்று சொல்லிக்கொண்டு அரசாங்கத்தை நடத்துகின்ற சர்வாதிகார ஆட்சியாளர்களாக மாறி அவர்கள் நினைத்ததைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைய வடகொரியாவிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூச்சு விட முடியாது. அதை மூச்சு விடுவது கூட அரசாங்கத்தில் கேட்டுத்தான் விடலாம். அவருடைய எண்ணங்கள் கூட அவர்களுக்கு சொந்தமில்லை, மக்களுக்கு சொந்தமில்லை. படாத துன்பங்களை எல்லாம் பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு சீரியாவில் இன்றைக்கு சர்வாதிகாரியாக இருந்த ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக சர்வாதிகார ஆட்சி நடத்திய அந்த அசாத் ஜனாதிபதியினுடைய பரம்பரை இன்றைக்கு அடித்து விரட்டப்பட்டிருக்க, தப்பியோடி விட்டார். நாட்டை விட்டு ஜனாதிபதி தப்பியோடி விட்டார். மக்கள் எல்லாம் பேட்டி காணுகிறார்கள். நீங்கள் இந்த யூடியூப் இதிலெல்லாம் டெலிவிஷன்லாம் பார்க்கலாம், செய்திகளை அடிக்கடி பார்க்க வேண்டும், நல்ல விடயங்களை. மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள். 50 ஆண்டுகளாக நாங்கள் அனுபவித்து வந்த கொடூர ஆட்சி, கொடூர சர்வாதிகாரி ஒளிந்து விட்டான். நாங்கள் இப்போ சந்தோஷமாக சுதந்திரமாக வாழ எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்குன்னு சொல்லி மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள். பட்டாசுகள் கொடுத்து சந்தோஷப்பட்டு ரோட்டில் நின்று கொடிகளெல்லாம் அசைத்து ஆரவாரத்து சந்தோஷமாக இருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த பொதுவுடைமை சோசலிசம் என்ற ரீதியில் மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பது.
மக்களுடைய எண்ணங்கள் கூட அவர்களுக்கு சொந்தமில்லை. நீங்கள் வடகொரியாவில் பார்க்கலாம். வடகொரியாவிலே நான் அடிக்கடி பேப்பர்லையோ யூடியூப் இதில் எப்போ வாய்ச்சி கொண்டு போனால் மக்கள் எவ்வளவு தூரம் நசுக்கப்படுகிறார்கள் என்று. அரசாங்கம் தான் நினைத்ததைத்தான் மக்கள் மீது சுமத்தி திணித்து மக்களை மூச்சு காட்ட விடாதபடி இன்றைக்கு கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கு. ஆனால் வெளியில் எல்லோரும் சமனானவர்கள், எல்லோரும் உழைப்புகளை சமனானவை, எல்லோருக்கும் சம சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்று கூறிக்கொண்டு, ஆனால் அங்கே மக்களை நசுக்கி ஒடுக்கி மக்களை அடிமைத்தனமாக வாழ வைக்கப்படுகின்றனர். அது இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று ஈரானில் நீங்கள் பார்க்கலாமே, நன்மை பெண்களுக்கு உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படுகின்றன. அண்மையில் இளம் பெண் ஒருவர் இந்த பர்தா அணியவில்லை என்று சொல்லி அவரை சிறைப்படுத்தி சிறையிலேயே கொலை. இந்த பெண் இறந்து விட்டார். அங்கே சுதந்திரம் இல்லை. அதே மாதிரி பாகிஸ்தானில் பெண்கள் எல்லாம் சுதந்திரம் இல்லை. அதே மாதிரி அங்கே கிளர்ச்சியாளர்கள் நடத்துகின்ற ஆட்சியில் தாலிபானில் நீங்கள் பார்க்கலாம். தாலிபான்கள் அங்கே நீங்கள் பார்க்கலாம். பாகிஸ்தானுக்கு அடுத்த இதில் நாடுகளை நீங்கள் பார்க்கலாம். பெண்கள் எல்லாம் கொடுமைப்படுத்தப்படுவதை, அவருடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு பெண்கள் வெளியில் போகக்கூடாது, பெண்கள் கல்வி இருக்கக்கூடாது, பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, பெண்கள் டிரைவிங் செய்யக்கூடாது, கார் ஓட்டக்கூடாது, பெண்கள் உடைகளை மேற்கத்திய உடைகள் அணியக்கூடாது என்று இன்றைக்கு நீங்கள் பாகிஸ்தானில், அதேமாரி பக்கத்தில் இருந்த ஆப்கானிஸ்தானில் எல்லாம் பல்வேறு சட்டங்கள் போட்டு பெண்கள் அடக்கி ஒடுக்கப்படுகின்றார்கள். பேர் சர்வாங்க சோசலிசம் என்ற பேர், சமவுடைமைவாதம் என்ற பேரில் ஈரானில், பாகிஸ்தானில் அங்கால வங்காளதேசத்தில் கொஞ்சம், அங்கால நீங்கள் பார்த்தீங்கன்றால் வடகொரியா, சீனா, ரஷ்யா, இப்படியான கியூபா, இப்படியான பல்வேறு பிரதேசங்கள் நாடுகள்லையும் இந்த பொதுவுடைமை என்று சொல்லிக்கொண்டு மக்களை நசுக்குவதை பார்க்கலாம். இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கியூபாவில் என்ன நடந்தது? அந்த பொதுவுடைமை வளர்ச்சியடைந்து வேற அவருடைய கட்டுப்பாடுகள், அவருடைய சுதந்திரங்களை, அந்த கட்டுப்பாடுகளை தாங்க முடியாது, அவருடைய கொடுமைகளை தாங்க முடியாது. மக்கள் என்ன செய்கிற, கொஞ்சம் பேர் வெளிக்கிட்டு அமெரிக்காவுக்கு தப்பி ஓடுகிறார்கள். அமெரிக்கா என்ன செய்கின்றது? அவர்களுக்கு பயிற்சி அளித்து இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு மீண்டும் அவர்களை கியூபாவுக்குள் அனுப்புகிறது. சண்டை பயிற்சி எல்லாம் கொடுத்து இந்த பொது உடைமைவாத கொள்கையை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுத்து அனுப்பிய போது, பயிற்சி அனுப்பிய போது, இந்த சமவுடைமைக்கு தலைவர் யாரா இருக்கிறார்? சோசலிசத்துக்கு உலகத்தில் ரஷ்யா. எனவே ரஷ்யா உலகத்தில் சோசலிசத்துக்கு தலைமை நாடு, தான் பெரிய வல்லரசு நாடு என்று கூறிக்கொண்டிருக்கிறது அமெரிக்காவுக்கு போட்டியாக. எனவே ரஷ்யா என்ன செய்கின்றது? கியூபாவுக்கு உதவி செய்ய வழிகிடுகின்றது. கியூபாவுக்கு என்ன செய்கின்றது? இந்த கிளர்ச்சியாளர் படைகளிலிருந்து அரசை காப்பதற்காக கியூபாவுக்கு என்ன செய்கின்றது? படைகளை அனுப்புவது மட்டுமின்றி அங்கு ஏவுகணைகளை, அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவை தாக்கக்கூடிய ஏவுகணைகளை கியூபாவுக்கு வழங்கி அமெரிக்காவை நோக்கி தாக்கக்கூடிய அடிப்படையில் அங்கு நடப்படுகின்றன ஏவுகணைகள், அங்கு நடப்படுகின்றன. விளங்குதோ? ஆகவே இன்றைக்கு யுத்தம் ஏற்பட போகுது. அப்போ அமெரிக்காவை தாக்குவதற்கு அமெரிக்கா சும்மா விடுமோ? அமெரிக்கா கியூபாவை மட்டுமே இல்லை, இந்த ரஷ்யாவையும் அடித்து வெளுத்தும். எனவே மீண்டும் ஒரு உளவு யுத்தம் ஏற்படக்கூடிய ஆபத்து உருவானது. அப்போ அமெரிக்கா சும்மா இருந்ததோ? அமெரிக்கா உடனடியாக தன்னுடைய படைகளை எல்லாம் அனுப்பி கியூபாவை சுற்றி வளைத்தது. கியூபா ஒரு குட்டி தீவு, அமெரிக்காவோட மூச்சுக்கே தாங்க முடியாத தீவு. ஆனால் அமெரிக்காவோட பெரிய வல்லரசோட கியூபா போட்டி போடுது. ரஷ்யா சப்போர்ட்டாக இருப்பது. எனவே அமெரிக்கா கியூபாவை சுற்றி வளைத்தது மட்டுமல்ல, என்ன செய்தது? இதுக்கு காரணமானவர் சப்போர்ட் கொடுப்ப இந்த ரஷ்யா. எனவே ரஷ்யாவை நோக்கி இங்கே இருக்கின்ற துருக்கி நாட்டில், கொன்ஸ்டாந்தினோபிள் வாசல துருக்கி நாட்டில் இருந்து துருக்கி நாட்டை தன்னுடைய சப்போர்ட் நாடாக கொண்டு துருக்கி நாட்டில் ரஷ்யாவுக்கு எதிராக ஏவுகணைகளை நட்டு வைத்திருந்தது, தயார் நிலையில் வைத்திருந்தது.
ரஷ்யாவை தாக்குவதற்கு அமெரிக்கா பாருங்க எங்கே தொடங்கியது எங்கே போய் முடிய போகுதுன்னு பாருங்க. ஏவுகணை யுத்தம் என்ன, ஏவுகணை யுத்தம் மீண்டும் உருவாக போகின்றது. இது அணு ஆயுத யுத்தத்துக்கு வழிவகுக்கும். எனவே மீண்டும் ஒரு அழிவு ஏற்படாதபடி ஐக்கிய நாடு ஸ்தாபனம் தலையிட்டு 2 நாடுகளுக்கு இடையிலும் ரஷ்யாவுக்கு இடையிலையும் அமெரிக்காவுக்கு இடையிலும் கியூபாவுக்கு இடையிலையும் பேச்சுவார்த்தையில் அடிக்கடி நடாத்தி அந்த பிரச்சனைகளையுமே தீர்த்து வைத்தது. அப்போ இதுவும் ஒரு வெற்றிக்கான முயற்சியாக கொள்ளலாம் அல்லது ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் பலமாக கொள்ளலாம். அப்போ மிக முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டதுனால மீண்டும் உலகம் யுத்தம் ஏற்படாதபடி ஐக்கிய நாடு ஸ்தாபனம் ஆரம்ப காலகட்டத்தில் நடந்து கொண்டது. என்னென்ன யுத்தம்? ஒன்று, உலக 2 வல்லரசுகளுக்கிடையே ஐக்கிய அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஏற்படப்பட்ட 2 அணிகள் அல்ல முகாம்களுக்கு ஏற்பட போன பனிப்போர் அல்லது கெடுபடி யுத்தத்தை தவிர்த்து கொண்டதனால். 2வது, வளைகுடாவில் ஏற்பட இந்த யுத்தத்தையும் சமாதான பேச்சுவார்த்தைகள் தவிர்த்து கொண்டது. 3வது, இந்த கியூபா ஏவுகணை பிரச்சனையும் தவிர்த்து கொண்டது. இப்போ மிக முக்கியமான 3 சம்பவங்களில் ஈடுபட்டு அதை சுமூகமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அது வெற்றிகரமாக சமாதான முயற்சியில் ஈடுபட்டதுனால மீண்டும் உலக யுத்தம் ஏற்படாதபடி இதே நேரத்தில் சுயஸ் கால்வாய் பிரச்சனையும் தீர்த்து வைத்தது 4வது விடயம். அப்போ சுயஸ் கால்வாய் பிரச்சனை, வளைகுடா யுத்தம், அடுத்தது கியூபா பிரச்சனை, அடுத்தது 2 அணிகளுக்கு இடையான யுத்தங்கள், கெடுபிடி யுத்தம். இது வெற்றிகரமான நிகழ்வுகளாக நாங்கள் கருதலாம். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக நாங்கள் இதை இறுதியாக பார்ப்போம். இந்த ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் தோல்விக்கான காரணங்கள் அல்லது பலவீனம் என்ன, இதனால் என்ன ஏற்பட்ட விளைவுகள் என்பதை நாங்கள் பார்ப்போம் இறுதியாக. சரியா? ஆகவே இன்றைக்கு நாங்கள் படித்தது ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு? ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தினுடைய பலமான நடவடிக்கை இல்லை என்னென்னு பார்த்துருக்கோம், வெற்றிகரமான நடவடிக்கை. இனி பார்க்க போகிறது அதனுடைய தோல்விக்கான காரணம் அல்லது பலவீனத்துக்கான காரணம் என்பதை பார்ப்போம். சரியா? படித்து வைத்து கொள்ளுங்க. இலகுவாக புள்ளிகளை நீங்கள் பெறலாம். அதே நேரத்தில் அறிவும் உங்களுக்கு நிறைய பெறும். யார் என்ன கேட்டாலும் பட்டாண்டு பதில் சொல்லுவீங்க. இப்போத்தைய விட இன்று என்ன நடக்குது என்பதில் கூட சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அடிக்கடி நீங்கள் நல்ல விடயங்கள், படிக்கக்கூடிய அறிவுள்ள விடயங்களை பாருங்க. டிவியில் ஒவ்வொரு நாள் நியூஸ் கேளுங்க. என்ன யூடியூப்பில் இருந்தால் உலக விஷயங்களை தேடி பிடிச்சி பாருங்க. இயற்கை அனர்த்தங்களை பாருங்க. இன்றைக்கு உலகில் என்ன நடக்குதுன்றதை பாருங்க. அதை விட்டுட்டு விளையாடக்கூடாது. என்ன விளையாட வேணும் அளவோடு. இந்த டெலிஃபோன் எல்லாம் நல்ல விடயங்களை தவிர வேறு எந்த விளையாட்டோ வேறு எந்த விடயங்களையோ ஈடுபடக்கூடாது. சரியா? நீங்கள் நல்ல பிள்ளைகள், கட்டிக்காத பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று கூறி உங்களிடம் விடைபெறும் ஆசிரியர் நான் இக்னேசியஸ் பிள்ளைகள். வணக்கம், நன்றி. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.